இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரான் உச்சத்தலைவர் கமேனி கொல்லப்பட்டது சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்பிய நிலையில் அது எப்படி சாத்தியமானது என்ற தகவல் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் அவ்வப்போது போர் மேகங்கள் சூழ்ந்து வரும் நிலையில் இந்த முறை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கைகோர்த்து ஈரான் மீது தொடுத்திருக்கும் தாக்குதல் சர்வதேச அளவில் பதற்றத்தை கூட்டியிருக்கிறது. அடிக்கு அடி என்ற பாணியில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியதால் பதற்றத்திற்கு பஞ்சமே இல்லாமல் மாறியிருக்கிறது. இதற்கிடையேதான் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டாக நடத்திய தாக்குதலில் ஈரானின் உச்சத்தலைவர் கமேனி கொலை செய்யப்பட்டார். இதனை இஸ்ரேலும் அமெரிக்காவும் முதலில் உறுதிப்படுத்திய நிலையில் ஈரானும் இறுதியில் ஒப்புக்கொண்டது. கமேனியை கருவறுத்த பிறகு தீய சக்தியான கமேனியை கொன்றுவிட்டதாக மார்த்தட்டி பதிவிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஈரானின் உச்ச தலைவராக இருக்கும் கமேனி பல நேரங்களில் குறிவைக்கப்பட்டிருந்தாலும் இந்த முறை எப்படி கொல்லப்பட்டார் என்ற கேள்வி சர்வதேச அளவில் பிரதானமாக எழுந்து வருகிறது. இதுகுறித்து வெளியாகி வரும் தகவல்களில் அதிர வைக்கும் அமெரிக்காவின் ஸ்கெட்ச் குறித்த திடுக் தகவல்கள் இணைகின்றன. ஆம், கமேனியை நெடுங்காலமாகவே மிகவும் கூர்ந்து நோட்டமிட்டு வந்திருக்கிறது அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA. அவரது ஒவ்வொரு நகர்வையும் நவீன வசதிகளோடு உற்றுநோக்கி வந்த CIA எங்கு இருக்கிறார் என்பதை உறுதி செய்து இஸ்ரேலுக்கு தகவலை கொடுத்து கமேனியை கொன்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகளை வைத்து பல மாதங்களாகவே கமேனியை கண்காணித்து வந்த அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலுக்கு பிறகு அவர் எங்கு இருக்கிறார் என்பதை குறிவைத்து வந்ததாக தெரிகிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீதான தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு அதிகாரிகளுடன் கமேனி அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தியிருக்கிறார். தொடர்ச்சியாக 3 கட்ட ஆலோசனைகளை திட்டமிட்டு அதில் கமேனி ஈடுபட்டு வந்த நிலையில் மத்திய தெஹ்ரானில் அவர் இருப்பதை சரியாக கண்காணித்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்க உளவு அமைப்பின் துல்லியமான தகவலை அடுத்து கமேனி பாதுகாப்பான இடத்திற்கு நகர்வதற்கு முன்பாகவே துல்லிய தாக்குதல் அரங்கேறியதாக சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கமேனியோடு சேர்ந்து அவரது மகள், மருமகன், பேரன் உட்பட மிக மூத்த அதிகாரிகளும் கொல்லப்பட்டுள்ளனர். கமேனியின் மறைவை அடுத்து ஒட்டுமொத்த ஈரானுமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் நிலையில் கமேனி கொல்லப்பட்டதற்கு பின்னால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நீண்டகால உளவு கண்காணிப்பு காரணமாக இருந்தது தெரிய வந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.